நேற்று நான் ஜெப்டோல காய்கறி ஆர்டர் பண்ணும்போது ஒரு விஷயத்த கவனிச்சேன். பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, பில்லுல எந்த ஒரு ஃபீஸுமே ஆட் ஆகல. ஹேண்ட்லிங் ஃபீ இல்ல, சர்ஜ் ஃபீ இல்ல, ரோடு ஃபீ இல்ல, ரெயின் ஃபீ இல்ல, பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது டெம்பரரி ஸ்டண்ட்னு பார்த்தா பர்மனன்ட் ஆஃபர்னு ஜெப்டோ சொல்றாங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஜெப்டோக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்னு. இருங்க நானே சொல்றேன். ஆக்சுவலா ஜெப்டோவோட டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து 25% லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர்ல சொல்லணும்னா 2777 கோடி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது பண்றதுக்கான ரீசன் மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் இல்ல, அவங்களோட கஸ்டமர் அக்வைசேஷன் காஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டு லைஃப் டைம் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதாவது ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்க செலவு பண்றது 1250 ரூபா. ஆனா அதே கஸ்டமரால இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அரௌண்ட் 900 ரூபா. இப்படி லைஃப் டைம் வேல்யூவோட கஸ்டமர் அக்வைசேஷன் காஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா லாஸ்ல தான் போய் முடியும். இப்போ இந்த ஃப்ரீ டெலிவரி அண்ட் நோ ஃபீ சிஸ்டம் மூலியமா ஜெப்டோவை மக்கள் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஜெப்டோ லாங் டேர்ம்ல ஏர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜெப்டோ இப்போ ரீசெண்டா $450 மில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபண்டிங் ரைஸ் பண்ண கையோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஜெப்டோ யூஸ் பண்றவங்களுக்கு லாபம் தான். இந்த மாதிரி பிசினஸ் பிரேக் டவுன்ஸ்க்கு ரைஸ் ஆஃப் அர்ஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.